எப்போவுமே ஒரே மாதிரி இட்லிக்கு தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னியே வச்சு போர் அடிக்குதா? ஒரு தடவை இந்த மாதிரி தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாம்பாரை இட்லி மேலே ஊற்றி சாப்பிடணும், தொட்டு தொட்டு சாப்பிடக்கூடாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சரியான ஜோடி, சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாம்பார், இல்லை பாசிப்பருப்பு சாம்பார், டிஃபன் சாம்பார், தக்காளி கோஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி செஞ்சுருக்கேங்கிறத பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செஞ்சுருக்கேங்க பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுக்க வைக்கிறதுக்கு தினம் சட்னியே வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, அதனால் 2 தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போடணும். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இது இவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு காலையில் ஈஸியாக, வேலைக்கு போகிறவங்க கூட ஈஸியாக நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா ஃபுல்லாக பாசி பருப்புங்கிறதுனால உடம்புக்கு கெடுதல் விளைவிக்காது இந்த வெயில் காலத்தில். குக்கரில் போட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுக்கணும். பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு மலர நல்லா வெந்துருச்சு. இது பாசிப்பருப்பு சாம்பார்னு சொல்லலாம், டிஃபனுக்கு சாம்பார் சொல்லலாம், தக்காளி கோஸுன்னு சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றலாம். நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஒரு 2 தக்காளி இருந்தால் ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம். இட்லிக்கு வேணும், தோசைக்கெல்லாம் சரி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சிறுஞ்சீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதெல்லாம் தாளிச்சிட்டு நல்லா பொரிய விட்டு திரும்ப அதில் தூக்கி கொட்டி ஒரு கொதிக்க விடணும். இப்போ நல்லா அந்த தக்காளி கோஸ் நல்லா கொதிக்குது. இப்போ அதுக்கு ஹைலைட்டே ஒரு கரண்டி இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் அதை இதில் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றணும். அப்படியே ஊற்றக்கூடாது, சாம்பார் கெட்டியாக போயிடும். இப்போ இதை ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா அடியில் மாவு போட்டிருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு கை இறம்ப மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக வாசமாக மணமாக இருக்கும் இந்த தக்காளி கோஸ். இது இட்லி தோசை எத்தனை சாப்பிட்டோம்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார், இல்லைன்னா தக்காளி கோஸ்.